இந்த தலைப்பே அருட்பாவில் ஆசிவகம் என்ற தலைப்புல நம்ம சில சொற்பொழிவு அல்லது உரையாடல் நிகழ்த்த போறோம். இப்ப வள்ளலாரினுடைய இந்த அருட்பாவில் ஆசிவக கருத்தியல், குறிப்பா வள்ளலாருடைய கருத்தியலை நீங்க புரிஞ்சுக்கணும்னாலே முதல்ல ஜோதின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு இடத்துலயும் அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதின்னு முடிக்கிறார் பாடல்களை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு மண்ணுறு நிலையை வகுத்ததில் செயல்பல அன்னுற அமைத்த அரட்பெருஞ்சோதி, மண்ணிடை பக்குவம் வகுத்ததில் பல்பயன் அன்னுற அமைத்த அரட்பெருஞ்சோதி அப்படிங்கிறார். முழுக்க முழுக்க அரட்பெருஞ்சோதி, அந்த ஜோதிங்கிறது தான் அவரு தத்துவையிலேயே அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைங்கிறதா தத்துவ குறியீடார். இப்ப சோதின்னா என்ன? கடந்த நூற்றாண்டு, ஒரு 18ஆம் நூற்றாண்டு அளவில் வந்த வள்ளலார் இதெல்லாம் துவக்க காலத்துல 5 திருமுறை வரைக்கும் அவரு இந்த இயல்பு வாழ்க்கை, இந்த பண்பாட்டு கூறுகள்ல இருந்தா கூட இறுதி நிலை 6ஆம் திருமுறைக்கு வரும்போது அவர் மிகப்பெரும் சித்தராக விளங்கி சிவம் வரைக்கும் அவரு தெளிவு பெற்றிருக்காருங்கிறது அது தெளிவா தெரியுது. இப்ப வீடு பத்தி எரியும் பொழுது நெருப்பு எரியுது, அடுப்புல எரியுது, சத்திய போட்டு கொளுத்தும் பொழுது எரியுது, அதுக்கல்ல பேரு ஜோதி. அந்த ஈராற்றல் ஒன்றிணையும் போது உருவாகிற ஒரு வெப்பநிலை அந்த வண்ணத்துல இருக்குங்கிறது தான் சித்தர்கள் கணிச்சு அதை தான் சிவங்கிறாங்க. அதை தான் அந்த சிவத்தை தான் இவரு வள்ளலார் ஜோதி அப்படிங்கிறார். அந்த இடத்த ஜோதி, அதுக்கு வேற பெயர் கொடுக்கணும்னு பாக்குறாரு. தமிழ்ல ஒளி, சுடர் அதெல்லாம் அதுக்கு பொருந்தாதுங்கிறதாலதான் இவரு அதுக்கு ஜோதின்னு ஒரு சொல்லு. அது தமிழ் சொல் இல்லைன்னாலும் அவரு அன்னைய காலகட்டத்துல வடமொழி தமிழ் எல்லாம் கலந்து பின்னி இருந்தது. பாதி வடமொழி கலந்து பேசினாதான் மக்களுக்கு புரியும். இன்னைக்கு எப்படி ஆங்கிலம் பாதி கலந்து பேசினாதான் புரியுமோ அப்படி. அணுவுக்கு உள்ளால எத்தனை அடிப்படை கூறுகள் இருக்குங்கிறத இது வரைக்கும் வேற எந்த நூல்லையும் நம்ம தரவெடுக்க முடியல. அறிவியல் நூல்கள்லயும் இல்லை, வேற மெய்யியல் நூல்கள் அப்படின்னு எடுத்துக்கினாலும் இல்லை. மெய்யியல், தமிழக மெய்யியல் ஆசிவகம் சார்ந்தது தான் சரியான மெய்யியல். அதுக்கு வெளியால நீங்க எந்த மதம் சார்ந்த நூல் எடுத்தாலும் அதுல அறிவு சார்ந்த மெய்யியல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். லேர்ன் அண்ட் டீச் தமிழ் ஃப்ரம் வேர்ல்ட்வைட். ஔவையார் பாடசாலை.org. டிஎன் மீடியா ஊழியர்களுக்கும் மீடியாவுக்கும் அதன் நேயர்களுக்கும் வையந்தழி வாழ்கின்ற எம் தமிழ் சொந்தங்களுக்கும் எமது அன்பான வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். நாம் ஆசிவகம் சார்ந்து பல பதிவுகள் கொடுத்திருக்கிறோம். இந்த டிஎன் மீடியாவிலேயே பதிவு நிறைய கொடுத்திருக்கோம். ஆசிவகம் சார்ந்து சரியான தரவுகள் தத்துவ ரீதியா, கருத்தியல் ரீதியா உள்ள நூல்கள் நம்மளுக்கு அரிது, கிடைக்கல. மணிமேகலை மட்டும்தான் ஒரு அந்த தரவு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தரவு ஆனா சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. முழுக்க முழுக்க அணிவியம் சார்ந்ததா அது கொடுக்கப்பட்டிருக்கு. இது இல்லாம வள்ளலாருடைய அருட்பாவை எடுத்து நம்ம ஆய்வு செய்யும் பொழுது 6ஆம் திருமுறை முழுக்க முழுக்க ஆசிவக கருத்தியல் தான் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. அததான் கொடுத்திருக்காரு. அந்த ஆசிவக கருத்தியல்ல நமக்கு தேர்வு செய்து எங்கெங்கெல்லாம் நேரடியா ஆசிவகத்தை சுற்றாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்ப இந்த தலைப்பே அருட்பாவில் ஆசிவகம் என்ற தலைப்புல நம்ம சில சொற்பொழிவு அல்லது உரையாடல் நிகழ்த்த போறோம். இந்த அருட்பாவில் ஆசிவகம்ங்கிறது ஒரு பதிவுல உங்களுக்கு கொடுத்துட முடியாது. அதனால குறைஞ்சது ஒரு 4-5 பதிவாவது இதுல தொடர்ந்து வரும். நீங்க தொடர்ச்சியா அந்த பதிவுகளை நீங்க செவி மடுக்கும் பொழுதுதான் முழுக்க அந்த அருட்பாவில் ஆசிவகம் பற்றி என்னென்ன சொல்லியிருக்காரு,
ஐம்பூதம் பற்றி என்ன கொடுத்திருக்காரு. மணிமேகலையில வரும்போது நிலம், நீர், தீ, காற்று என வகையென அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஆனா இங்க நிலம்னா என்ன? நிலத்துக்குள்ளாலேயே கிட்டத்தட்ட 30 வரிக்கு மேல எழுதுறாரு. நிலத்துக்குள்ளால என்ன இருக்குங்கிறதெல்லாம் உள்ள போறாரு. அப்படியே நீரு, காற்று, அ நெருப்பு, விண்ணு ஒவ்வொன்றிலயும் ரொம்ப ஊடாடி உள்ள போறாரு. அது நம்மளுக்கு மணிமேகலை எல்லாம் அப்படி ஊடாடி குடுக்கல. இன்னும் கேட்டா அணு தான் மணிமேகலை நம்மளுக்கு தரவு குடுக்குது. வள்ளலாரு அணுவுக்கு கீழ ஒரு 5 படிநிலை கீழ மிக நுட்பமாக போறாரு. இப்ப வள்ளலாரினுடைய இந்த அருட்பாவில் ஆசிவக கருத்தியல், குறிப்பா வள்ளலாருடைய கருத்தியலை நீங்க புரிஞ்சுக்கணும்னாலே, முதல்ல சோதின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு இடத்துலயும் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதின்னே முடிக்கிறாரு பாடல்கள. இப்ப வ ஒரு எடுத்துக்காட்டுக்கு, "மண்ணுறு நிலையை வகுத்ததில் செயல்பல அண்ணுற அமைத்த அருட்பெருஞ்சோதி, மண்ணிடை பக்குவம் வகுத்ததில் பல்பயன் அண்ணுற அமைத்த அருட்பெருஞ்சோதி" அப்படிங்கிறார். முழுக்க முழுக்க அருட்பெருஞ்சோதி, அந்த சோதிங்கிறது தான் அவரு தத்துவயிலேயே வந்து அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணைங்கிறது தான் தத்துவ குறியீடா இருக்கு. இப்ப சோதின்னா என்ன? சித்தர்கள் சொன்ன சிவம்னா என்ன? அப்ப அந்த ஜோதிவோ அல்லது சிவம் அத பத்தி வள்ளலார் என்ன குடுக்கிறாரு? நாம் வெளியில சிவனியம் என்று பரப்பப்படுகின்ற பல்வேறு சிவ கோயில்கள், சிவன் கோயில்கள் கட்டி வைத்து, அது இன்று வணிக நிறுவனமாக, கமர்ஷியலாக மடங்கள் அமைத்து, அதுக்கு பல கோடி சொத்துகள் ஒதுக்கி, தேர் திருவிழா இப்படி பல்வேறு கேளிக்கைகள் உள்ளே சிவநேயத்தை ஆழ்படுத்தி இருக்கின்றார்கள். இது பல்லவர் காலம் தொட்டு இந்த கோயில் கட்டும் பணி துவங்கி இன்று வரை நடந்திருக்கிறது. இது சோழர் காலத்தில் மிக விரிவாக இருந்திருக்கிறது. சிவனிய பரப்பல், அதே போல மாலியல் பரப்பல் இரண்டுமே. கடந்த நூற்றாண்டு, ஒரு 18ஆம் நூற்றாண்டு அளவில் வந்த வள்ளலார் இதெல்லாம் துவக்க காலத்துல 5 திருமுறை வரைக்கும் அவரு இந்த இயல்பு வாழ்க்கை, இந்த பண்பாட்டு கூறுகள்ல இருந்தா கூட, இறுதி நிலை 6ஆம் திருமுறைக்கு வரும்போது அவர் மிகப்பெரும் சித்தராக விளங்கி, சிவம் வரைக்கும் அவரு தெளிவு பெற்றிருக்காருங்கிறது அது தெளிவா தெரியுது. இப்ப அவரு கொடுக்கக்கூடிய அந்த அகவல்ல நிலம்னா என்ன? நீருன்னா என்ன? வளின்னா என்ன? வெளின்னா என்ன? இத நம்ம தெளிவு பெறணும்னாக்கா, இதுக்கு முன்னாடி சிவம்னா என்ன? இவர் சொன்ன சோதிங்கிறது எது? இந்த புரிதல் நமக்கு இருந்தால் மட்டும்தான், அதற்கு மேல அவர் சொல்ற ஒவ்வொன்னையும் நம்ம வந்து தெளிவு பெற முடியும். இப்போ ஆசிவகத்துல வரும்பொழுது, இந்த மணிமேகலையில நிறைந்த இவ்வணுக்கள் பூதமாய் நிகழின் குறைந்தும் ஒத்தும் கூடா வரிசையில் 1 3/4 1/4 ஆயிரும் துன்றுமைக்கு அதனால் பெயர் சொல்லப்படுமே அப்படின்னு, ஒரு அணு எப்படி மூலக்கூறுகளா மாறுது, மாலிக்குலா மாறுது, அந்த அளவுக்கு தான் அவங்க கொடுத்திருக்காங்க. இந்த நிலைக்கு அது மாறலன்னா இந்த உலகத்துல வந்து கட்டி பொருள், நீர்ம பொருள், இந்த பூதங்களே கிடையாது, ஐம்பூதங்களே கிடையாதுங்கிறாரு. ஆனா இங்க இதுக்கு கீழ போறாரு. இப்ப நம்ம மணிமேகலையில சொல்ற கருத்துகள் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முந்தியது. ஐரோப்பியர்கள் அணுவியல் கோட்பாடு கண்டுபிடிச்சது 19ஆம் நூற்றாண்டுல தான். 850க்கு 1850க்கும் பிறகுதான் அவங்க இந்த கோட்பாடுகள் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அணுவினுடைய உட்கூறுகள் அணுத்துகள்ங்கிறத எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படின்னு இன்னைய அறிவியல் வந்து அதை உறுதி செய்திருக்கு. அது பயன்பாட்டுக்கும் இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க.
இப்ப இந்த நிலையில 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அணுவை தமிழர்கள் ஆய்வு செய்திருக்காங்க. அப்படிங்கும்போது, அங்க இப்ப அணு மட்டும் சொல்லி குடுத்திருக்காங்க. ஆனா, ஆசிவகம் சார்ந்து அணுக்கு உள்ளால அதுக்கு மூலம் என்னங்கிறத ஆய்வு பண்ணி தெளிவு பெற்றிருந்தாங்களா? அப்படி தெளிவு பெற்றிருந்தால் அதற்கான தரவு நூல்கள் என்ன? இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கல. ஒருவேள இன்னைக்கு வள்ளலார் சொல்ற அந்த கருத்து முன்பே ஆசிவக சித்தர்கள், பெருஞ்சித்தர்கள் கூறியிருக்கலாம். அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கலாம். அதனால அந்த தரவு நமக்கு கிடைக்காமல் போய்விட்டதோ என்ற நிலை, தடுமாற்ற நிலை உள்ளது. இப்ப இவரு எப்படி கீழ போறாருங்கிறத பார்ப்போம். அணுவுக்கும் கீழ எங்க போறாருன்னா, நம்ப அணுன்னா அணு இன்னைய வரைக்கும் அறிவியல் ஆய்வு, அணு, அணுக்கு உள்ள அணுத்துகள். அணுத்துகள் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். இந்த அணுத்துகள். இதுவரைக்கும் அறிவியல் பயன்பாட்டுக்கே வந்துட்டது. அனைத்து கருவிகளும் இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற அந்த பாடத்திட்டமே முழுக்க அணுத்துகள் தான். எலக்ட்ரானுடைய பயன்பாடு தான். அதுக்கு மூலமான பொருள் என்ன அப்படின்னு மேலும் மேலும் ஆய்வு செய்யறாங்க. விஞ்ஞானிகள் ஆய்வு செய்யறாங்க. அப்படி சோதனை முறையில, சோதனை கூடத்துல அதை உறுதி செய்தாதான் அறிவியல், இன்றைய அறிவியல் அதை ஏற்றுக்கும். இப்ப அந்த அணுத்துகளுக்கு, எலக்ட்ரானுக்கு, புரோட்டானுக்கு, நியூட்ரானுக்கு மூலம் என்ன அப்படிங்கும்போது, அததான் இப்ப நியூட்ரோனோ அப்படிங்கிற ஆய்வுக்குள்ளால வந்து பாசிட்ரான்ங்கிற ஒண்ண கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு மூலம் அப்படின்னு. இப்ப இது வரைக்கும் தான் இன்றைய அறிவியல் நகர்ந்திருக்கு. ஆனா வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, அணு, அணுக்கு மூலம் அணுத்துகள், அணுத்துகள்ங்கிறதா மின்மம், ஒளிர்மம், நொதுமம். மின்மம் எலக்ட்ரான், ஒளிர்மம் புரோட்டான், நொதுமம் நியூட்ரான். அதுக்கு மூலம் இப்ப பாசிட்ரான் சொல்ற அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கிற அந்த இடத்துல அவரு மகம் அல்லது மகத்தான்ங்கிறாரு. அந்த இடத்த மகத்தான்ங்கிறாரு. இந்த மகத்தானுக்கு மூலம் என்ன? எதிலிருந்து மகத்தான் தோன்றுச்சு அப்படின்னு போகும்போது, அது மாமகம், மாமகத்தான் அப்படிங்கிறார். அந்த மாமகத்தான்ங்கிறது எந்த ஒன்றிலிருந்து மாமகம் வந்தது அப்படிங்கும்போது, சகத்தான் அல்லது சகம் அப்படிங்கிறாரு. இந்த சகம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கும் பொழுதுதான் சிவத்திலிருந்து வந்ததுங்கிறாரு. சிவம் எங்கிருந்து வந்தது? அது அவத்திலிருந்து வந்ததுங்கிறாரு வள்ளலார். இப்ப அவம்ங்கிறது பாழ்நிலை அல்லது வெற்றிடம் அல்லது விண்வெளிகள். இந்த கேலக்சின்னு சொல்றோமே, அதனுடைய கருந்துளை அப்படின்னு சொல்றோமே அந்த பகுதி. அவம் ஒன்று இல்லாதது, ஏது மற்றது, வெற்றிடம். அந்த பாழ்நிலையில இருந்துதான் சிவம் தோன்றுது. சிவம் பல சேரும் பொழுதுதான் சகம் தோன்றுது. இந்த சகம்ங்கிறது அணுவுக்கு முந்தைய மீச்சிறு அணு அல்லது கருவணு. அணுவாக இந்த கருவணு தான் பின்னாடி அணுவாக மாறுது. கருவணு அல்லது பரமாணு அப்படின்னு சொல்றாங்க. அத பரமாணு அப்படின்னு சொல்றாப்புல. இந்த கருவணு தான் மாமகமா மாறுது, கதிர்வீச்சா மாறுது. மாமகம்தான் மகமா மாறுது, நுண்துகள், அணுக்களுடைய நுண்துகளா மாறுது. இந்த மகம்தான் அணுத்துகளா, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இப்படி அணுத்துகளா மாறுது. இந்த அணுத்துகள் ஒன்று சேர்ந்துதான் அணுவா மாறுது. அப்புறம் அணுவுக்கு பின்னாடி உள்ளத அடுத்த பதிவுல நம்ம பார்க்கலாம். அது அணுவில இருந்து எப்படி வளர்ச்சி அடையுதுங்கிறத. இப்ப நம்ம முதல்ல அணுவுக்கு உள்ளால சிவம்னா என்ன, எதை சோதிங்கிறாரு, அந்த தரவுகளுக்கு நம்ம தெளிவடைஞ்சாதான் அதுக்கு மேல நம்ம வந்து அதை நோக்கி நம்மளால சொன்னாக்கா நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா முடியாது. சரி, இது இந்த தரவெல்லாம் எங்க இருந்து நீங்க எடுக்கிறீங்க? இப்ப அணுக்கு மூலமான அணுத்துகள் மகம், மாமகம், சகம், அதுக்கு அடுத்தது சிவம், அவம் இப்படிலாம் எப்படி நீங்க தரவு குடுக்குறீங்கன்னா, வள்ளலாருடைய அந்த அகவல் அகவலை பார்ப்போம்.
3940 பாடல் என்ன? அகத்தானை புறத்தானை அணுவானானை, அகத்தானை புறத்தானை அணு ஆனானை, அணுவினுக்குள் அணுவானை அதன் உள்ளானை, மகத்தானை மகத்தினும் ஓர் மகத்தானை, மாமகத்தாய் இருந்தானை, வயங்கா நின்ற சகத்தானை, அண்டமெல்லாம் தானானானை, அண்டமெல்லாம் தான் ஆனானை, தனி அருளாம் பெருங்கருணை தாயானானை, இகத்தானை பரத்தானை பொதுவில் ஆடும் எம்மானை கண்டு கழித்திருக்கின்றேனே அப்படிங்கிறார். இங்கதான் இந்த அகம் சகம் இதெல்லாம் கொடுக்கறாரு. அகத்தானை புறத்தானை, இந்த மாமகத்தான், மாமகத்தான்ங்கிறது மகத்தானா இருக்கு, அது சகத்தானாவது. இப்படி இந்த படிநிலையெல்லாம் அவரு இந்த அருட்பாவில எழுதியிருக்காரு. அப்ப இந்த சகம் மகம் இது நம்ம அறிவியல் நோக்குல அதுல இருந்து ஒவ்வொன்றையும் எடுத்து இன்றைய அறிவியலோடு ஒப்பிட்டு ஆசிவக கருத்தியலை நம்ம விளக்குறோம். அப்படிதான் விளக்குறோம். நம்ம வேதாந்தத்தோட போய் சிவத்தை எழுத்தும் போய் சேர்க்கல, அறிவியலோட கொண்டு வர்றதுக்கு அதை தான் நம்ம பெருமுயற்சி எடுக்கிறோம். ஏன்னா முன்னோர்கள் கொடுத்தது முழுக்க முழுக்க அறிவியல். அதில் புரிஞ்சிக்காதான் நம்ம பின்னாடி எவனும் வந்தவன் போனவெல்லாம் முட்டா பையன் தமிழன்னு சொல்லிட்டான். சரி, இந்த அவம் அப்படிங்கிறது விண்ணில் இருக்கும் கருந்துளை. அந்த விண்ணினுடைய படிநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பின்வரும் பதிவுகளை நம்ம பார்ப்போம். ஏன்னா தொடர்ச்சியா ஒரு 4-5 பதிவு கொடுத்தாதான் அது நிறைவரும். இப்ப பாழிடம், வெற்றிடம், வெற்றிடத்திலிருந்து வெற்றிடம்ங்கிறத அவம், அவத்திலிருந்து சிவம் தோன்றுதுங்கிறார். முதல்ல தோன்றது சிவன் தான் தோன்றுது அப்படிங்கிறார். அப்ப ஒன்றுமே இல்லாத இடத்துல எப்படி ஒன்று தோன்றுது? ஒன்று தோன்றுதா இல்ல ஒன்றுக்கு மேல தோன்றுதா? அப்ப இன்றைய பெரும் சித்தர்கள் அல்லது பெரும் பக்தர்கள், அதாவது மெய்வெளியில இறை என்ன என்று ஆய்வு செய்யும் ஆய்வாளர்கள், பெருஞ்சித்தர்கள், அது எது? அது எது? அதுவாவது மதுவாம், பொழுதாவது மதுவாம், வகையாவது மதுவாம் அப்படிங்கும் பொழுது அளவாவது மதுவாம்ங்கிறான். இப்ப அது எது? இங்க வேதாந்தத்துல போனா பரமாத்மா ஜீவாத்மா எப்படி பிரிக்கிறான். அப்ப பரமாத்மா ஜீவாத்மா 2 ஆத்மாக்கள் இயக்குதுங்கிறான் அவன் வேதாந்த இல்ல. அதுதான் துவைதம். தோன்னா 2, துவைதம்ங்கிறான். அப்ப சங்கராச்சாரிய ஆதிசங்கரர் வரும்போது துவைதம் இல்ல, 2 அல்ல 1 அத்வைதம் அப்படிங்கிறாரு அவரு. அப்புறம் இன்னொருத்தர் வசிஷ்டாத்வைதம், அது 3 மனிதன், பரமாத்மா, ஜீவாத்மா அப்படி கொண்டு போறாங்க அவங்க. இப்ப எல்லாமே இதைதான் தர்றாங்க. எந்த ஒன்று நீங்க கிறிஸ்தவத்துக்கு போனாலும் அங்க எல்லாம் வல்ல இறை, இயேசுநாதர் இறை தூதர், அங்க எல்லாம் வல்ல இறைங்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க. இங்க நபிகள் நாயகம்னாலும் நபிகள் நாயகமும் இறை தூதர் தான். அப்ப அதை தாண்டி இறைன்னு தனியா இருக்கு. அந்த இறை எல்லாம் வல்லது அப்படிங்கிறாங்க. இதுதான் ஆசிவகமும் சொல்லுது. அப்ப அது எதுங்கிறது தான் இந்த இடத்துல ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல வெறும் காந்த அலைகளாக உருவாகுது. அது ஆற்றலும் அல்ல, பொருளும் அல்ல. அந்த காந்த அலைகளே 2 வகைப்படுது. நேரலை, எதிரலை 2 வகைப்படுது. உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, 2 காந்த கட்டையை கையில எடுத்துக்கின்னு நீங்க ஒண்ணு சேர்த்தீங்கன்னா ஒட்டும். அதுல ஒரு காந்த கட்டையை அப்படியே வச்சீங்கன்னா இன்னொரு காந்த கட்டையை திருப்பி கொண்டு போனீங்கன்னா ஒட்டாது, விளக்கும். இப்ப 2 காந்த கட்டை கடைக்கு இடையில என்ன இருக்குங்கிறதே தெரியல, ஆனா ஒரு ஈர்ப்பு இருக்குங்கிறது தெரியுது. அப்ப இந்த ஈர்ப்புங்கிறது மனிதனுடைய கண்ணுக்கு புலப்படாத
ஒரு அப்பாற்பட்ட ஒரு ஆற்றலா நிக்குது. இப்படிதான் வான்ல வந்து அந்த ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து நேர், எதிர் ஆகிய இரு ஈர்ப்புகள் உருவாகிறது. அந்த இரு ஈர்ப்பும் ஒன்று சேர்ந்து தன்னுடைய வீரியத்தை, அதாவது நேர் ஆற்றல் அதனுடைய வீரியத்திலிருந்து இறங்கி, எதிராற்றல் அதனுடைய வீரியத்திலிருந்து இறங்கி, இரண்டும் பிணைப்புறும் ஒரு நிலை உருவாவது. அவ்வாறு பிணைப்புறும் பொழுது, அது ஒரு பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பு எப்படி இருக்குமோ, அந்த ஒளியில அது வருது அப்படிங்கிறது தான் சித்தர்களுடைய கணிப்பு. இப்ப இங்க வள்ளலாருடைய சபையில அகல் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த அகல் ஒளி உங்களுக்கு நேரா குடுக்க மாட்டாங்க. அது அல்ல ஜோதி. அகல்ல எரியிற அந்த ஒளி இருக்க, சுடர் இருக்க அது இல்ல. அது எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்ப நம்ம வீட்ல கொளுத்தி வச்சாலும் அங்க ஒளி வருது. ஒரு பொருள் எரிஞ்சாலும் அங்க அந்த ஒளி வருது. அந்த ஒளி வண்ணமும் கிடையாது. ஒளியே அல்ல. ஆனா வெப்பம் இருக்கும். அதுக்காக தான் பெரும்பாலும் வந்து இப்ப அங்க வள்ளலாரூர் சபையில ஒளி அகலுக்கும் பின்னாடி ஒரு ஆண்டனா மாரி ஒரு வானல் வடிவத்துல ஒரு கண்ணாடிகள் ஒட்டப்பட்ட ஒளி எதிரொலிக்கக்கூடிய ஒரு கிண்ணம் வச்சு, அதுல இந்த அகல் விளக்கினுடைய ஒளி பட்டு வெளியே வரும் பொழுது, அது சூரியன் மறையும் நேரத்தில் எப்படி இருக்கும்? ஒரு சிகப்பு நிறமா இருக்கும். செந்தணலா இரும்பு பழுக்க வச்ச இரும்பு மாரி ஒரு வண்ணம். அந்த வண்ணத்துக்கு தான் சிவம்ங்கிறதும், ஜோதிங்கிறதும் அந்த நிலையில இருக்கிறதுக்கு தான். இப்ப வீடு பத்தி எரியும் பொழுது நெருப்பு எரியுது, அடுப்புல எரியுது, இங்க சத்திய போட்டு கொளுத்தும் பொழுது எரியுது. அதுக்கல்ல பேரு ஜோதி. அந்த ஈராற்றல் ஒன்றிணையும் போது உருவாகிற ஒரு வெப்பநிலை அந்த வண்ணத்துல இருக்குங்கிறது தான் சித்தர்கள் கணிச்சு, அததான் சிவங்கிறாங்க. அததான் வந்து அந்த சிவத்தை தான் இவரு வள்ளலார் ஜோதி அப்படிங்கிறார். அந்த இடத்த ஜோதி அதுக்கு வேற பெயர் கொடுக்கணும்னு பாக்குறாரு. தமிழ்ல ஒளி, சுடர் அதெல்லாம் அதுக்கு பொருந்தாதுங்கிறதாலதான் இவரு அதுக்கு ஜோதின்னு ஒரு சொல்லு. அது தமிழ் சொல் அல்லனாலும் அவரு அன்னைய காலகட்டத்துல வடமொழி, தமிழ் எல்லாம் கலந்து பின்னி இருந்தது. பாதி பாதி வடமொழி கலந்து பேசினாதான் மக்களுக்கே புரியும். இன்னைக்கு எப்படி ஆங்கிலம் பாதி கலந்து பேசினாதான் புரியுமோ அப்படி. இன்னைக்கு வழியில போற ஒருத்தவங்கள பார்த்து, தம்பி மணி என்னப்பா ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அவன் தடுமாறுவான். சார் டைம் என்னங்க அப்படின்னா டக்குன்னு சொல்லுவான். இப்படி தமிழ்ல சொல்லுங்க, அப்பதான் நீங்க முதல்ல கேட்டது புரியலம்மா. அப்படிதான் அன்னைக்கு வடமொழி புழக்கத்துல இருந்ததால அவரு திருவள்ளுப்பாவிலையோ வடமொழியில் சொற்கள் நிறைய கையாளப்பட்டு இருக்கு. அது கருத்து போய் சேரணும் புரியணுங்கிறதால. இப்ப இந்த சிவம்ங்கிற இடத்துக்கு வருவோம். இந்த சிவம் அப்படியே நம்ம சிவவைக்காரருடைய செயலுக்கு வரும் பொழுது இல்லை. இங்க இப்ப இருவேறு கூற்றுக்கள் வையம் முழுக்கவே இருக்கு. கடவுள் இருக்கு, இல்லை. அப்புறம் இருக்குங்கிறதுக்கு பிறகு அது பல்வேறு கடவுள். இப்ப இந்து மதத்துக்குள்ளாலேயே பல ஆயிரம் கோடியை தாண்டி போகுது. அப்படி எல்லாம் அங்க கடவுள் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்புறம் கிறிஸ்தவம் எல்லா சமயங்களுமே இறை என்ற ஒன்று இருக்கு அப்படிங்கிறதுல வந்து ஏத்துக்குது. அப்ப அந்த ஒன்று சில இல்லைங்குது. துவக்க காலத்துல ஆசிவகம், ஜைனம், சமணம் இல்ல. சமணங்கிறது தான் ஆசிவகம். ஜெயனம் அல்லது தமிழ்ல அதுக்கு அருகம்னு சொல்லுவாங்க. அருகம் அல்லது புத்தம். இதுக்கெல்லாம் முதல்ல இறை இல்லதான். இயற்கை தான் இறைங்கிறது தான் தத்துவம். இன்னைக்கு பின்னாடி புத்தரையே கடவுளாக்கிட்டாங்க, மகாவீரரையே கடவுளாக்கிட்டாங்க. அப்படி மாறி போச்சு. அப்ப இறை மறுப்பு இயக்கமும் இருந்தது. இது பண்டு தொட்டே இருந்தது. இன்னைக்கு வந்து ஏதோ ஈவேரா வந்துதான் இறைமறுப்பு கொடுத்தார், தத்துவம் கொடுத்தாருங்கிறது இல்லை. அப்ப இந்த இல்லைன்னு சொல்றவங்கள பார்த்து சிவவாக்கியர் கேட்கிறாரு. இல்லை 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 என்று ஏம்புகின்ற ஏழைகள் இல்லை என்று நின்றதொன்றை இல்லை என்னல் ஆகுமோ? இல்லை அல்ல, ஒன்று அல்ல, இரண்டு ஒன்றி நின்றதை எல்லை கண்டு கொண்ட பேர்கள் இனி பிறப்பது இல்லையேங்கிறார். இந்த இடத்துக்கு தான் நம்ம இந்த வள்ளலார் சொல்ற அந்த சிவத்துக்கு இவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கும் பொழுது, இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழைகள்
ஏண்டா ஒண்ணும் இல்லை, கடவுள் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்றீங்க. சொல்லிட்டு இவர் அர்த்தம் சொல்றாரு, இல்லை என்று நின்றதொன்றை இல்லை என்னால் ஆகுமோ. அங்க ஒண்ணுமே இல்லை, அதை என்ன நீ போய் புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி இல்லைங்கிற அப்படிங்கிறார். அது வெற்றிடம், பாழ்துளை, அதாவது பாழ், அவம், பாழ்நிலை. அங்க ஒண்ணுமே இல்ல. இப்ப நீ என்ன இல்ல புதுசா வந்து நீ கண்டுபிடிச்சிட்டு இல்லங்கிற, நாங்களே சொல்றோம் இல்லைன்னு அப்படிங்கிறார். சொல்லிட்டு அடுத்த வரி சொல்றாரு, இல்லை என்று நின்ற ஒன்றை இல்லை என்னல் ஆகுமோ. அங்கதான் ஒண்ணும் இல்ல, அத போய் இல்லைன்னு நீ ஏன்டா சொல்லி நிக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த வரி சொல்றாரு, இல்லை அல்ல, நீ சொன்னிய அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி அப்படியும் அல்ல, ஒன்று அல்ல, அங்க ஒண்ணு இருக்குங்கிறிய அதுவும் இல்லைங்கிறாரு. இல்லைன்னு சொல்றிய அது இல்ல, அப்ப இருக்கு. இருக்குன்னா எந்த ஒண்ணாவது இருக்கான்னு சொல்றியா, அப்படி ஒண்ணும் இல்ல. எப்படி குழப்புறாரு. இல்லை அல்ல, ஒன்று அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரி சொல்றாரு, இரண்டு ஒன்றி நின்றதைங்கிறாரு. அப்ப ஒன்று உருவாவது, அந்த ஒன்று இரண்டு பிணைப்புற்று உருவாவதுங்கிறாரு. இந்த இடம் தான் நம்ம சிவத்துக்கும் சிவவாக்கியார் சொன்ன அந்த இடத்துல நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். இரண்டு ஒன்றி நின்றதை எல்லை கண்டு கொண்ட பேர்கள் இனி பிறப்பதில்லையே அப்படிங்கிறாரு. இப்ப இந்த இரண்டு ஒன்றுதல், இந்த இடம் தான் சிவம். எதிராற்றல், நேராற்றல் இரண்டும் ஒன்றி நிற்ற நிலை. உங்களுக்கு இயல்பா பாத்தீங்கன்னா விண்வெளியில மேக கூட்டங்கள் இருக்கும் பொழுது நீர்த்துளிகள் அயன நிலை அடைகிறது. அந்த நீர் அணுவினுடைய மின்மங்கள், எலக்ட்ரான்கள் அயனோசைடுன்னு சொல்லுவாங்க. அது பாய்ச்சல் நிலை விட்டு இருக்கும். அணுவை விட்டு 100 அணுவோட பிணையக்கூடிய ஒரு தன்மை இருக்கிற நேரத்துல அங்க எதிர் அணு, நேரணு, இந்த நேராற்றல் எதிராற்றல் உள்ள அணுக்கள் ஒன்று சேரும் பொழுதுதான் நம்மளுக்கு மின்னல் தோன்றுது. மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்குது. அணு குண்டு வெடிச்ச மாதிரி ஒரு ஆற்றலை கொடுக்குது. அது ஒன்று சேர்ந்து அந்த ஆற்றல் கொடுத்து ஆற்றுப்பட்டுடுது, ஆறி போயிடுது. அப்புறம் திரும்பி அந்த மின்னல் அங்க இருந்து இருக்கிறதுல இப்படி அது ஒன்று இணையும் போது தோன்றது தான் சிவம் அப்படிங்கிறாங்க. சிவம் தோன்றி ஆற்றுப்பட்டுடுது, அந்த நிலைக்கு தான் சிவம். இப்ப நம்ம இன்னொரு நிலைக்கு வரணும். இந்த நேர் அலை, எதிரலை அல்லது நேர் விசை, எதிர்விசை, இத பண்பாட்டு கூறுகளுக்குள்ளாலும் மெய்யியல் கோட்பாட்டுக்குள்ளாலும் பெருஞ்சித்தர்கள் வரும் பொழுது எதிரலை அல்லது எதிர் மின் ஆற்றல் கொண்ட அந்த பொருளாகவும், நேர்மின் ஆற்றல் கொண்டது ஆற்றலாகவும் கருதப்படுகிறது. நீங்க அணுக்களுடைய கட்டமைப்புக்கு உள்ள வந்துட்டீங்கன்னாக்கா புரோட்டான் பொருள், எலக்ட்ரான் ஆற்றல். ஆனா அணுவுல நம்ம படிச்சிருப்போம் புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜஸ், எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜஸ். ஆனா உண்மையிலே என்னன்னா பொருள் மைனஸ் சார்ஜஸ் தான், எலக்ட்ரான் தான் பாசிட்டிவ் சார்ஜஸ். நீங்க இப்ப வீட்டுல கொடுக்குற மின்சார கரண்ட்ல எலக்ட்ரான் தான் பாயுது. அங்க நீங்க மைனஸ் சார்ஜ்ன்னு சொல்லிட்டு அதை தான் இங்க பிளஸ்ங்கிறீங்க. ஆனா இங்க கிரவுண்ட் எர்த்னு கொடுக்குறீங்க, பூமி. புரோட்டான் இது மாசு, இது பிளஸ். ஆனா இங்க கிரவுண்ட எர்த்ன்னு தான் கொடுக்குறீங்க, மைனஸா தான் இங்க கொடுக்குறீங்க. ஃப்ளோ ஆகிறது, பாயக்கூடியது மின்மம் தான் பாயுது. ஆனால் அது நடைமுறையில அது மைனஸ் தான் அங்க நம்ம பிளஸ்ஸா எடுத்துக்கிறோம். அப்ப ஆற்றலை ஆணாகவும் பொருளை பெண்ணாகவும் மரபு வழி உருவகப்படுத்தியிருக்காங்க. பெண்ணா பொருள், பொருளுக்கு எல்லாமே இயற்கையில இருக்கிற பொருளுக்கு பெரும்பாலும் பெண் சார்ந்த பெயர் தான் குறிக்கப்படும். ஆற்றலுக்கு ஆண் சார்ந்த பெயர் தான் குறிக்கப்படும். நீங்க ஒவ்வொன்றிலையும் நம்ம துல்லியமா போனீங்கன்னா ஆண்மை புலம்பெயரக்கூடியது, ஆற்றல் புலம்பெயரக்கூடியது, பெண்மை புலம்பெயரா தன்மை, பொருள் புலம்பெயராது. புறவிசை ஒன்று தாக்கும் வரை நிற்கும் பொருள் நின்று கொண்டே இருக்கும், இயங்கும் பொருள் இயங்கிக் கொண்டே இருக்கும். அப்ப பொருள் நின்று இருக்குன்னா அப்படியே தான் இருக்கும். அப்ப இந்த பொருள் எப்படி பெண்மையா ஒப்பிடுகிறாங்க? அது இருப்பு நிலை கொண்டது, ஆண்மை புலம்பெயரும் தன்மை கொண்டது, ஆற்றல் புலம்பெயரும் தன்மை கொண்டது. இப்ப கதிரவனிலிருந்து ஒளி புலம்பெயர்ந்து வருகிறது, ஆற்றல் புலம்பெயர்ந்து வருகிறது. அப்ப கதிரவனை குறிப்பிடும் பொழுது
இப்ப ஆண் பெண் அந்த பால் இனத்துக்குள்ளால நம்ம உயர்ந்த நிலை என்ன சொல்றோம்? பகவான், சூரிய பகவான் ஆணா குறிக்கிறோம். வாயு பகவான் ஆணா குறிக்கிறோம். இப்ப பூமிக்கு வரும்போது பூமா தேவி, நிலமகள், தாய் நிலம் பெண்ணா குறிக்கிறோம். நீருக்கு வரும்பொழுது கங்கா தேவி பெண்ணா தான் குறிக்கிறோம். பொருள் அங்கிரும்போது பெண்ணா குறிக்கிறோம். இப்ப ஆற்றல் என்பது ஆண் தன்மை கொண்டது. பொருள் என்பது பெண் தன்மை கொண்டது. ஆற்றலும் பொருளும் ஒன்று சேரும் பொழுதுதான் இயக்க நிலை பெறுகிறது. அது உயிர் இயக்க கோட்பாட்டிலையும் ஆற்றல் ஆற்றல் என்ற ஆற்றலுக்கு குறியீடாக உள்ள ஆண் தன்மை கொண்ட மகரந்த தூள் தான் புலம்பெயர்கிறது. பொருளுக்கு குறியீடாக கொண்ட பெண் தன்மை கொண்ட சூழ்முடி கருப்பை அல்லது இருப்பு நிலையிலே தான் இருக்கிறது. அது அந்த மரத்தை விட்டு புலம்பெயர்வது இல்லை. ஆண்மைதான் புலம்பெயர்கிறது. பெண்மை இருப்பு நிலை கொண்டது. இப்ப இங்க சிவத்துக்கு வருவோம். இப்ப அந்த சிவம் நேர் எதிர் ஆற்றல்கள் ஒன்று இணைந்தது அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்ப எதிர் ஆற்றல பெண்மை பொருள் பெண்மை அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா நேர் ஆற்றல் நேர்மின் ஆற்றலை ஆண்மை அல்லது ஆற்றல் அப்படின்னு எடுத்துக்கணும்னா இந்த இடத்துல ஆற்றலை ஆண் பொருளை பெண் இல்ல நேர் மின்னாற்றல் ஆண் எதிர் மின்னாற்றல் பெண் அப்படின்னு எடுத்தோமானால் இந்த ஆணும் பெண்ணும் இணைந்த நிலைதான் சிவம். அந்த சிவத்தை நீங்க ஆணுன்னு சொல்ல முடியாது, பெண்ணுன்னு சொல்ல முடியாது. சிவத்தை ஆற்றலாவும் நீங்க எடுத்துக்க முடியாது, பொருளாவும் எடுத்துக்க முடியாது. ரெண்டும் சேர்ந்த நிலை. எனவேதான் சித்தர்கள் விண்வெளி ரகசியங்களின் குறியீடாக உருவாக்கப்பட்ட ஆடலரசன் சிலையில் பாதி ஆணு பாதி பெண்ணு இருக்கும். நீங்க உற்று நோக்குனீங்கன்னா தெரியும். அது நடராஜன்ங்கிறது ஆண் அல்ல, இல்ல பெண்ணா பெண்ணும் இல்ல, ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, இரண்டும் சேர்ந்த நிலை. இதுதான் சிவம். நேர்மின் ஆற்றலும் எதிர்மன் ஆற்றலும் ஒன்று இணைந்த நிலைக்கு தான் சிவன்னு பேரு. அப்ப சிவபெருமான்னா ஆண் இல்ல, பெண்ணான்னா பெண் அல்ல, ஆணுமற்ற நிலை பெண்ணுமற்ற நிலை. அப்ப இந்த சிவம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம். முதல்ல தனித்தனி ஆற்றலா இருக்கக்கூடிய வெற்றிடத்துல பாழி இடத்துல இருந்து மேர்மின் காந்தம் எதிர்மின் காந்த அலைகள் தோன்றி அது தனித்தனி அலைகளா இருக்கும் பொழுது அது ஆற்றலும் மற்ற நிலை பொருளும் மற்ற நிலையா இருக்கிறது. அது ரெண்டும் சேர்ந்து சிவமா மாறும்போது அங்க அதுவும் ஆற்றலும் மற்ற நிலை பொருளும் மற்ற நிலை ஆனா ஒரு பொருளா உருவாகுது. ஆனால்தான் அவரு ஒன்று அல்ல இரண்டு ஒன்றி நின்றதைங்கிறார். இல்லை 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 என்று ஏம்புகின்ற ஏழைகள் இல்லை அல்ல ஒன்று அல்ல இரண்டு ஒன்றி நின்றதை எல்லை கண்டு கொண்ட பேர்கள் இனி பிறப்பது இல்லையே அப்படிங்கிறார். இப்ப இங்க சிவம்னா என்ன இந்த புரிதலுக்கு வந்துட்டோம். இப்ப நீங்க சிவங்கும் பொழுது இன்னைக்கு இருக்கிற சிவபெருமான் இதுக்கு பின்னாடி இருக்கிற கட்டுக்கதைகள் அதுக்கு திருமணமயம் பண்ணி வைக்கிறது அது பிள்ளை பொண்டாட்டி பெத்துக்கிறது இதெல்லாம் இல்லை. இது வேறு. இது வேதாந்த கருத்தியல்ல உருவாக்கப்பட்ட புராண கதைகள். இந்த சிவனைய தொண்டர்கள் 63 நாயன்மார்கள்ங்கிறவங்க எல்லாம் அந்த புராணத்தை வழி வந்தவங்க, வேதாந்த கருத்தியல் வழி வந்தவங்க. சித்தர்கள் சொன்ன சிவம் வேறு. அந்த சிவத்தை தான் வள்ளலாறு சிவம்ங்கிறாரு, ஜோதிங்கிறாரு. இப்ப இந்த சிவம் பல கோடி எண்ணில் அடங்காதவை ஒன்று இணையும் பொழுதுதான் அது சகம் என்ற நிலைக்கு வருதுங்கிறார் வள்ளலார். சகம்ன்ற ஒரு நிலைக்கு வருது. இந்த சகம்ங்கிற நிலைதான் கருவணு அல்லது பரம அணு அப்படிங்கிறவுல. இப்ப ஆசிக மணிமேகலையில நான் ஆசிவகம் படிக்கும் போது எனக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டது. ஆதி இல்லா பரம அணுக்கள் தீதுற்று யாவதும் சிதைவதும் செய்யா புதிதாய் பிறந்து ஒன்று ஒன்றில் புகுதா முது நீர் அணு நில அணுவா திரியா
ஒன்று இரண்டாகி அன்றியும் ஒன்று இரண்டாகி பிளப்பதும் செய்யா, அன்றியும் அவள் போல் பறப்பதும் செய்யா அப்படின்னு அந்த அணுவை பத்தி சொல்லும்போது சொல்றான். ஆதி இல்லா பரமாணுக்கள் தீதுற்றியாவதும் சிதைவதும் செய்ய, அணுக்கள் அழிவதே இல்லை. மாறிக்கின்னு இருக்கும், ஒரு மாறு மொழி அழியாது. புதிதா ஒரு அணு பிறந்து இன்னொரு அணுவோட சேர்ந்து நிக்கிறதும் இல்ல. நீர் அணு நில அணுவாய் திரியா. நீர் அணு இருக்கிறது, ஹைட்ரஜன் இருக்குன்னா அந்த அணு ஆக்சிஜனா மாறாது, பிணையும், மாறாது. வேற ஒரு அணுவா அது மாறாது. நீர் அணு நில அணுவாய் திரியா. ஒன்று இரண்டாகி பிளப்பதும் செய்யா, அணு உடையாது, பிளப்பதும் செய்யா, அன்றியும் அவள் போல் பறப்பதும் செய்யா அப்படின்னு குரல் அந்த செய்யுள் சொல்லுச்சு. எனக்கு மிகப்பெரிய ஐயம், ஒன்று இரண்டாகி பிளப்பதும் செய்யா. இப்ப மேல இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அது புதிதா முளைக்காதுங்கிறதோ, ஒரு அணு இன்னொரு அணுவா மாறாதுங்கிறதோ, அடிச்ச தட்டையா அவள் போல பறப்பாதுங்கிறதோ இருக்கட்டும். ஒன்று இரண்டாகி பிளப்பதும் செய்யாங்கும் போது நம்ம பொழந்துட்டோமே. அணுவை பிளந்து தானே இப்ப அணுகுண்டு தயாரிக்கிறோம். அணு மின் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகளை வச்சிருக்கோம். இப்ப அணு உடைஞ்சுதானே ஆற்றல் கிடைக்குது. அப்ப இந்த வரி எப்படி பொருத்தமற்றதா இருக்க? ஒன்று இரண்டாக பிளப்பதும் செய்யாங்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலை இருந்தது. அப்ப திரும்பி திரும்பி அதை வாசிக்கும் பொழுது அவங்க மேல தலைப்பிலேயே தெளிவா சொல்லிட்டாங்க. நம்ம தான் அதை சரியா புரிஞ்சுக்கல. நான் தான் சரியா அதை புரிஞ்சுக்கல. ஆதி இல்லா பரம அணுக்கள் தீதுட்டு யாவதும் சிதைவதும் செய்யாங்கிறவள அவன் அணுவை சொல்லல, பரமாணுவை சொல்றான். அணுக்கு மூலமான பரமாணுவை தான் நீ உடைக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாதுங்கிறத. இப்ப அதுக்கு 3 படிநிலை கடந்த பிறகுதான் நம்மளுக்கு அணுவே வருது. அப்ப இந்த சகம்ங்கிறது தான் நாம பரமா அணு அல்லது கரு அணு அப்படிங்கிறோம் அப்படின்னு இவர் வள்ளலார் சொல்றாரு. நம்ம இன்னும் அதை கண்டுபிடிக்கவே இல்லை. அறிவியல் இப்ப நான் சொல்ற இடம்லாம் அறிவியல் இன்னும் கண்டுபிடிக்காத இடம். அந்த கருவணு பல ஒன்று சேரும் போதுதான் மாமகம், அது கதிர்வீச்சு நிலை. இப்ப எக்ஸ்ரே, ஆல்பா, பீட்டா, காமா அந்த மாதிரி ரே சொல்றோமே, அப்படி கதிர்வீச்சு நிலையில இன்னும் அறியப்படாத ஒரு கதிர்வீச்சு நிலையில அது இருக்கு. அது அண்டம் முழுக்க விரைவி இருக்கு. இங்க மட்டும் இல்ல, எல்லா இடமும் அது விரைவி இருக்கு. அந்த மாமகம்ங்கிற நிலை, அந்த மாமகம்ங்கிற நிலை அது மேலும் செறிவடையும் பொழுது மகம் அப்படிங்கிற நிலைக்கு வருது. அந்த மகம்ங்கிறதா நுண்துகள். இப்ப நுண்துகள் வரைக்கும் அறிவியல் எட்டிட்டுது. இப்ப அணுக்குள்ள இருக்கிற அணுத்துகள், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்ங்கிற அணுத்துகள், அதுக்கான நுண்துகள் மகம் வரைக்கும் இன்னைக்கு அறிவியல் எட்டிட்டது. அறிவியல் எட்ட முடியாத, இல்லை தேடிக்கொண்டிருக்கின்ற, முயன்று கொண்டிருக்கின்ற இடம், அதுக்கு அடுத்த நிலை மாமகம். அதையும் ஒருவேளை அறிவியல் கண்டுபிடிச்சாக்கா அதுக்கு அடுத்த நிலை சகம். இந்த சகம்ங்கிறதான் கருவணு அல்லது பரமாணு. அதையும் அறிவியல் எட்டிவிட்டால் அதுக்கு அடுத்த நிலைதான் சிவம். இந்த சிவத்தெல்லாம் இவங்கள அறிவியல் சோதனை கூடத்துல ஒரு கண்டுபிடிக்க முடியுமா? அது கண்டுபிடிக்க எவ்வளவு காலம் அறிவியல் எடுத்துக்கும்? ஒருவேளை முடியுமா, முடியாம போமாங்கலாம் காலம்தான் பதில் சொல்லணும். அதுக்கு அறிவியல் தான் பதில் சொல்லணும். இதுக்கு இடையில இவங்க கண்டுபிடிக்கிற ஆய்வு பிழைச்சி பட்டால், நம்ம நுட்பமா போகும்போதெல்லாம் ரொம்ப விழிப்போட இந்த ஆய்வெல்லாம் கொண்டு போகணும். கொஞ்சம் பிழைச்சி பட்டாலும் அதனுடைய ஆற்றல் வெளிப்பாடு இந்த பூமியவே உடைச்சிடும். அப்படிப்பட்ட பேராற்றல் பல அணுகுண்டுகளுக்கான நிகரான ஆற்றல் கூட வரலாம். ஒருவேளை இவங்க நெருங்கும் பொழுது பூமி அழிஞ்சாலும் அழிஞ்சிடலாம். தவறான ஆய்வு போச்சுன்னா. ஆய்வு பல தவறுக்கும் பிறகுதான் நம்ம சரியானதை ஒண்ணை கண்டுபிடிக்க முடியும். ஆனா எடுத்ததுமே சரியா போயிடும்னு சொல்ல முடியாது. அப்படியும் நடக்கலாம். இது எதிர்காலம் தான் இதை கணிக்கும். அந்த எதிர்காலத்துக்குள்ளால இயற்கை எப்படி வழி நடத்தும், என்ன செய்யும் அப்படிங்கிறது தெரியல. அப்ப வள்ளலார் கொடுத்த அணுவுக்கு உள்ளால எத்தனை அடிப்படை கூறுகள் இருக்குங்கிறத இதுவரைக்கும் வேற எந்த நூல்லயும் நம்ம தரவெடுக்க முடியல. அறிவியல் நூல்கள்லயும் இல்லை. வேற மெய்யியல் நூல்கள் அப்படின்னு எடுத்துக்கினாலும் இல்லை. மெய்யியல், தமிழக மெய்யியல் ஆசிவகம் சார்ந்தது தான்
சரியான மெய்யியல். அதுக்கு வெளியால நீங்க எந்த மதம் சார்ந்த நூல் எடுத்தாலும் அதுல அறிவு சார்ந்த மெய்யியல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. அப்ப ஆசீவக மெய்யியல் நூல் இருக்கான்னா நூல் இல்ல. ஆசீவகத்தை பத்தி சீத்தலை சாத்தனார் எழுதின மணிமேகலையில கொடுத்த தரவு ஒரு 4 பக்கம் இருக்கு. 3 பக்கம் 4 பக்கம் இருக்கு. அது மட்டும்தான் கோட்பாட்டு அளவுல உள்ள தரவு. அந்த தரவுல கூட அணுவுக்கும் கீழே போகல. ஆனா வள்ளலார் அணுவுக்கும் கீழே அணுத்துகள், மகம், மாமகம், சகம், சிவம், அவம் என்ற பாழ்நிலை வரைக்க சென்றிருக்கிறார். அதன் பிறகு அந்த அணுத்துகள் அணுக்களா மாறிடுது. அணுக்கள் பல சேர்ந்து ஒத்த அணுக்களோ மாறுபட்ட அணுக்களோ, இப்ப H2 அப்படின்னா நீரின் மூலக்கூறு. அப்ப ஹைட்ரஜன் 2 அணு, ஒத்த அணு ஒன்று சேர்ந்து மூலக்கூறா மாறுது. இப்ப இந்த ஹைட்ரஜன் H2ங்கிற அந்த மூலக்கூறு ஒரு ஆக்சிஜன் அணுவோடு சேரும் பொழுது H2O என்று நீரின் மூலக்கூறா மாறுது. அதாவது மாலிகுலா, வாட்டர் மாலிகுலா மாறுது. இப்படி ஒத்த அணுக்கள் ஒன்று சேர்ந்தோ மாறுபட்ட அணுக்கள் ஒன்று சேர்ந்தோ பல தனிமங்களை உருவாக்குகின்றன. தனிமங்கிறது ஒத்த அணு ஒன்று சேர்றது தனிமம், மாறுபட்ட அணுக்கள் ஒன்று சேர்ந்தால் அது கலவையாயிடும், மிக்சர் ஆயிடும். அப்ப அணு நிலையிலிருந்து மூலக்கூறுக்கு மாறுது. அடுத்த வளர்ச்சி மூலக்கூறுனுடைய வளர்ச்சி தனிமங்களை கொடுக்குது. இப்ப இரும்பு, செம்பு, வெண்கலம், அலுமினியம், இப்படி பொட்டாசியம், குளோரைடு, குளோரின், இந்த மாதிரி பல்வேறு தனிமங்கள் இருக்கின்றன. இன்னைக்கு தனிமம் 108, 110க்கு மேல கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாம் ஒத்த அணுக்கள் ஒன்று சேர்ந்து தனிமமாக மாறுகிறது. அப்ப இந்த தனிமங்கள் பல ஒன்று சேரும்போது பொருளா மாறுது. இந்த பொருட்கள் தான் ஐம்பூதமா மாறுது. இப்ப சாலிடா இருக்கிறத நிலம்ங்கிறோம், லிக்விடா இருக்கிறத நீருங்கிறோம். வெப்பம் சூடக்கூடியது மேல் சேர் இயல்பு தன்மை உள்ளது தீ, காற்று விலகி அசைதல் கடன் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த 4 நிலையில தான் பூதங்களை நம்மளால உணர முடியுது. வெண்ணுங்கிற பூதம் அது ஐம்பொறிகளால் உணர முடியாது. ஐம்பொறியிலும் அறிவு ஆற்றலால் மட்டும், குறிப்பாக ஊழ்க பயிற்சி மேற்கொண்ட பெருஞ்சித்திரங்களால் மட்டும்தான் அந்த விண்கிற ஆற்றலை நம்மளால உணர முடியும். இப்ப சிவம் அவம் ஒன்றும் இல்லாத இடத்தில் சிவம் தோன்றி சிவம் சகமாகவும், சகம் மாமகமாகவும், மாமகம் மகமாகவும், மகம் அணுத்துகளாகவும், அணுத்துகள் அணுவாகவும், அணு மூலக்கூறாகவும், மூலக்கூறு தனிமங்களாகவும், தனிமங்கள் பொருட்களாகவும், பொருள் பூதங்களாகவும் வடிவெடுக்கின்றன. இது வள்ளலாருடைய அருட்பாவிலிருந்து ஆசீவக மெய்யியலை நாம் ஆய்வு செய்த வகையில் அறிந்த ஒன்று. இதன் பிறகு வள்ளலார் இந்த ஐம்பூதத்தை நீரை பற்றியே ஒரு 30-40 பாட்டு எழுதுறாரு. நீருக்குள்ள என்னென்ன இருக்கு. அங்க மணிமேகலையில நீருங்கிறதோட நீர் வெப்பமாகி உறும் நிலம் தாழ்ந்து சொற்படு சீதத்தோடு இழிஞன நிலம் சேர்ந்து ஆழ்வது நீர். நீர்த்தன்மைக்கு அது வரைக்கும் தான் அங்க கொடுக்குது. கீழுக்கு நோக்கி இழின்னு கீழ் நோக்கி இறங்கும் நீர், சோய்வுடைத்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. நிலங்கும் போது வற்பமாகி உறும் நிலம் சாலிடா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஆனா இவரு நிலத்துக்குள்ளால இன்னும் ஏகப்பட்ட பிரிவு உள்ள எடுத்து போறாரு வள்ளலார். அது மாதிரி நீருக்குள்ளால போறாரு. நிலத்துக்குள்ள மற்ற பூதங்கள் இருக்குங்கிறாரு. நிலத்துக்குள்ள நீர் இருக்கு, நிலத்துக்குள்ள நெருப்பு இருக்கு, நிலத்துக்குள்ள காற்று இருக்கு, விண் இருக்குன்னு உள்ள உடைச்சி அது ஓட்டம் போறாரு. அது இன்றைய அறிவியலுக்கு இன்னும் ஆய்வு பண்ணிச்சா பண்ணலையான்னு தெரியல. ஒன்னொன்னா ஆய்வு பண்ணினருக்கு வெளிப்படுது. சிலது சொல்லும் போது நம்மளுக்கு வியப்பா இருக்கும். நீர் இருக்க
நீருக்குள் நிலனாய், நீருக்குள் நெருப்பாய், நீருக்குள் காற்றாய், நீருக்குள் வெளியாய், ஆருற அமைந்த அருட்பெருஞ்சோதிங்கிறாரு. வெறும் நீரு ஒரு பூதம்னு பிரிச்சு எடுத்துட்டு, அந்த நீருக்குள்ளால அப்புறம் திரும்பி ஒரு உள்ளால வந்து நிலம் இருக்குங்கிறாரு நீருக்குள்ளால. நீருக்குள்ளால நெருப்பு இருக்குங்கிறாரு. நீருக்குள்ளால காற்று இருக்குங்கிறாரு. நீருக்குள்ளால விண் இருக்குங்கிறாரு. இப்ப இதெல்லாம் நம்ப எந்த கோணத்துல நம்ப ஆய்வு பண்றது? ஒண்ணு அத விளக்கி சொல்றதுக்கும் நம்மளுக்கு எதுவும் இல்ல. இல்ல அறிவியல் விளங்கி இருந்தா கூட நம்மளுக்கு அதிலிருந்து எடுத்துக்காட்டு எடுக்க முடியும். இப்ப இப்படி ஒவ்வொன்னுக்குள்ளாலயும் எப்படி அவரு பிரிஞ்சு போறாருங்கிறத அடுத்தடுத்த பதிவுல நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த சிவம்னா என்ன? இந்த சிவம்ங்கிறது எங்க இருந்து உருவாகுது? சிவம்ங்கிறதும், ஜோதிங்கிறதும் ஒத்த பொருள் உடையது. அந்த சிவத்திலிருந்து எப்படி படிநிலை வளர்ச்சி அணு வரைக்கும் வருது? அணுவிலிருந்து படிநிலை வளர்ச்சி மூலக்கூறு, தனிமம், பொருள், பூதங்கிற வரைக்கும் வருது. இந்த நிலை வரைக்கும் இப்ப இந்த பதிவுல நம்ம பார்த்திருக்கோம். இதுக்கு மேல அந்த பூதங்கள் ஒண்ணு சேர்ந்து என்னென்ன செய்யுது? ஒவ்வொரு தனித்தனியா இப்ப நீருங்கிற பூதத்துக்குள்ளால என்ன இருக்கு? ஒவ்வொரு பூதத்துக்குள்ளாலயும் எவ்வளவு இருக்கு? அத வள்ளலார் என்ன சொல்லியிருக்காரு? அப்படிங்கிறத பார்ப்போம். அதன் பிறகு உயிர் எப்படி தோன்றுதுங்கிறதையும் குடுக்குறாரு. உயிர் எப்படி தோன்றுது? உயிர் எப்படி வகை பிரியுது? அந்த அந்த பரப்பு உயிர் சார்ந்த ஒரு தொகுப்பையும் கொண்டுன்னு வராரு. அப்புறம் கோள்நிலை அமைப்பு, விண் வரைக்கும், கேலக்ஸி வரைக்கும். இப்ப பூமி எங்க இருக்கு? பூமி எதுக்குள்ளால இருக்கு? அது எதுக்குள்ளால இருக்கு? இப்படி எந்த படிநிலை இந்த அணுவுக்கு கீழ போன மாரி மேல போறாரு. பெருவெளி வரைக்கும் மேல போறாரு. பெருஞ்சுகவெளி வரைக்கும் மேல போறாரு. இத ஒவ்வொன்றையும் அடுத்தடுத்த பதிவுல நம்ம தொடர்ச்சியா ஒரு 4, 5 பதிவு வரைக்கும் வரும். அருட்பாவில் ஆசிவகங்கிற தலைப்புல. அது நெறைய கிடைக்கும். நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் அதுலருந்து ஆய்வு பண்ணி எ எடுத்திருக்கோம். இந்த தரவுகள நீங்க வந்து தொடர்ச்சியா கேட்டா தான் உங்களுக்கு புரிதல் இருக்கும். இதுக்கும் பிறகு நான் சொல்லும்பொழுது இந்த பதிவை கேட்கலனாலே புரியாது. ஏன்னா சிவா, அணு அது என்னங்கிறத நம்ம விளக்கி சொன்ன பிறகு தான் அடுத்து சொல்லும்போது புரியும். நீருக்குள்ளால இப்படிலாம் இருக்குன்னு சொன்னா, இப்ப இந்த பதிவு நீங்க கேட்டிருந்தா தான், அந்த பதிவை சொல்லும்பொழுது புரியும். இது சொல்ல வர்றாருன்னு. எனவே இது மீண்டும் தொடரும். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.